டெல்லியில போய் இப்படி ஒரு செய்தியை எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு. தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள அதிமுக அகாமடேட் பண்ண போது நீங்க மோடி வந்தா யாரை புதிதாக ஏற்றுவீங்க மேடையில? அதிமுகவை வீழ்த்துவது ஒன்றுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு பிரதானமான நோக்கம். அலையன்ஸ் பார்ட்டின்னு சொல்லி பக்கத்துல நிற்க வைத்து முதுகில் குத்த வேண்டும் எண்ணத்துக்கு விஜய் வர்றாரு. அப்படியெல்லாம் நீங்க தனிச்சையாக செயல்பட முடியாது, நாங்கள் தான் உங்களை இயக்குவோம்ங்கிறத அழுத்தமாக பாஜக இப்ப இந்த கூட்டணி கணக்குகளுக்குள் விஜய் வரவே அதிமுக கூட்டணிக்கு வருகிற பெரிய கட்சிகள் யாரும் இல்லை. அந்த வாசலை திறந்து வைக்கிற வேலையையும் எடப்பாடி பழனிசாமி செய்யல. அப்ப அது எங்க தடுக்கு? பரபரப்பான தமிழக தேர்தல் அரசியல் களத்தை பற்றி தொடர்ந்து விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசும் சிறப்பு விருந்தினர் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழக அரசியல் பரபரப்பா இயங்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு வருகை புரிந்த அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்திக்கல. இங்க சந்திக்க முடியாததுனாலதான் டெல்லியில போய் சந்திச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில நேற்று இரவு சந்திப்பு முடிச்சு இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. இங்க சந்திக்க முடியாதனாலதான் அங்க சந்திச்சேன் அப்படின்ற அந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்? என்ன கணக்கோட நகருது என்டிஏ அரசியல்? இல்ல, என்டிஏ கொஞ்சம் மெருகேறுவது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். உண்மையிலேயே அது மெருகேற வேண்டும். அதுதான் தேர்தல் களத்துக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு பிரிவு வருகை உறுதி செய்யப்பட்டதற்கு பிறகு ஏதோ புதிய பரிணாமத்தை நோக்கி தேசிய ஜனநாயக கூட்டணி நகர்கிறது என்கிற ஒரு பார்வை எல்லோரிடத்திலும் முன்வைக்கப்படுகிறது. அது இயல்பாகவே வர வேண்டும். இவர்கள் செயற்கையாக ஒரு அரசியல் லாபிய உருவாக்குறதுக்கு பாக்குறாங்க. ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி முழுமையாக, நான் சொல்வது ஒருங்கிணைந்த பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்த கட்சி தானே. 2021 தேர்தலும் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு. 2024 தேர்தலும் தேசிய ஜனநாயக கூட்டணியோடு தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு. அப்ப என்ன புதிய வரவு போல அதை காட்டுவது? அதுல ஒரு பிரிவு இப்போது முடிவை அறிவிக்காமல் இருக்கிறார்கள். அதுதான் புதிய செய்தி. அன்புமணி சொல்லி இருப்பது புதிய செய்தி அல்ல. எனவே என்டிஏ ஏதோ ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். அது தமிழ்நாட்டில் எடுபடாமலேயே போகிறது. நான் எதிர்கட்சி தலைவருடைய கருத்தை ரொம்ப கவனமாக உள்வாங்குறேன். இங்க சந்திக்க முடியாததால் தான் நான் டெல்லி சென்று சந்தித்தேன் அப்படிங்கிறது இருக்குல்ல. யார் மீது இந்த சார்ஜை வைக்கிறாரு? அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்தா என்ன பார்க்க மாட்டேங்கிறாருங்கிற சார்ஜை வைக்கிறாரா? இல்ல இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலை போன்றவர்கள் எங்களை அமித்ஷாவை சந்திப்பதற்கு தடைக்கல்லாக இருந்து தடுக்கிறார்கள் என்கிற சார்ஜை முன்வைக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்ல, அதை தெளிவுபடுத்துறாரு அவரு. இங்க கட்சியோட உட்கட்ட சில மீட்டிங்ஸ் இருந்துச்சு, சில நிகழ்ச்சி இருந்துச்சு. சோ அதனால வந்து சந்திக்க முடியல அப்படின்ற விளக்கத்தை கொடுக்குறாரு. இல்ல, அது அவர் ஒப்புக்காக சொல்கிற செய்தி என்றுதான் நான் பார்க்கிறேன். அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. அதிகபட்சம் ஒரு 20 நிமிடம் ஒதுக்க முடியாதா? அவர்தான் தமிழ்நாட்டுல மேஜர் பார்ட்னர். யாரு? எடப்பாடி பழனிசாமி தான். இப்ப மேஜர் பார்ட்னரை ஒரு 20 நிமிடம், நீங்க திமுக கூட்டணி மாதிரி இல்ல சார் இந்த கூட்டணி. இதுவே காங்கிரஸ் கட்சியிலிருந்து தலைவர்கள் வந்தால், நான் சொல்றது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஆட்சியில் இருந்த காலத்தில் சொல்றேன். குலாம் நபி ஆசாத் போன்றவர்கள், ஜெயராம் ரமேஷ் போன்றவர்கள், கபில் சிபில் போன்றவர்கள் டெல்லியிலிருந்து சென்னைக்கு வந்தாங்கன்னா அறிவாலயத்துக்கு போய் கலைஞரை சந்திப்பாங்க. இல்லைன்னு சொன்னா கோபாலபுரம் இல்லத்துல போய் சந்திப்பாங்க. இது ஒரு நடைமுறை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லீடிங் ஃபோர்ஸ் யாரு தமிழ்நாட்டுக்குள்ள? மேஜர் பார்ட்னர் யாரு அலையன்ஸ்ல? அப்ப அவங்கள போய் சந்திச்சு ஹானர் பண்றது, அவங்க கிட்ட அரசியல் செய்திகளை பகிர்ந்துக்கிறது, தமிழ்நாட்டினுடைய தட்பவெட்ப நிலை, அரசியல் தட்பவெட்ப நிலை குறித்து பேசுறதுங்கிறது ஒரு இயல்பான நடவடிக்கை. ஆனா அது எடப்பாடி பழனிசாமி கிட்ட அது நடக்கவே இல்லை தொடர்ச்சியாகவே. ஜெயலலிதா அம்மையார் காலத்துல கூட அப்படிதான். போயஸ் கார்டன் இல்லத்துக்கு போய் தான் சந்திப்பாங்க. அங்க எம்ஜிஆர் மாளிகையில சந்திப்புகள் எப்போதும் நடக்காது. எப்பயாவது தான் எம்ஜிஆர் மாளிகைக்கு ஜெயலலிதா அம்மையார் வருவாங்க. அப்ப சந்திப்புகள் எங்க நடக்கும்னு கேட்டீங்கன்னா, தலைவர்களுடைய வீடுகள்ல மேஜர் பார்ட்னர் யாரோ அவங்க வீடுகள்ல நடக்கும். இப்ப எடப்பாடி பழனிசாமி ஒரு புதிய நடைமுறையை பின்பற்றுறாரு.
எப்போ அவர் முதலமைச்சராகி அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர் ஆனாரோ, அமித்ஷாவோ அல்லது மோடியோ அல்லது ஒன்றிய அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர்களோ வந்தா, இவர் வீட்டுக்கு யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. இவர் போய் அவங்கள பார்ப்பாரு. இப்ப என்ன சிக்கல்னா, இவர் போய் அவங்கள பார்க்கறதிலேயே இடையூறு வந்துருச்சு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு 20 நிமிடம் சந்திக்க முடியாதுன்றதெல்லாம் கிடையாது. அவர் ஒரு மேஜர் பார்ட்னர். அப்ப அவர டிபெண்ட் பண்ணி தான் நீங்க அரசியல்ல பயணிக்கணும், தேர்தல் களத்துல. அவரு தான் பூத் ஏஜென்ட் போடணும் உங்களுக்கு. அவரு தான் தேர்தல் பணி ஆற்றுவதற்கான உத்தரவுகள பிறப்பிக்கணும். அப்ப அவரையே சந்திக்க முடியாத அளவுக்கு பிஸியா இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அப்ப அவருக்கு எந்த அளவுக்கான மதிப்பை தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமித்ஷா கொடுக்கிறார் என்கிற மிக முக்கியமான செய்தியை தான் அவர் வேறு வடிவத்தில் நேற்று சொல்லியிருப்பதாக நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ இவ்வளவு முரண்பாடுகளை வைத்துக்கொண்டு எப்படி சார் இது வெற்றி கூட்டணியாக மாறும்? இது என்டிஏ தலைவர்கள் கொஞ்சம் கூட ஃபீல் பண்றதே இல்லையா? நீங்க ஒரு இணக்கமான போக்கை உருவாக்குவதற்குத்தான் நயினார் நாகேந்திரனை தலைவராக தேர்ந்தெடுத்தோங்கிற செய்திய பரவலாக பரவ விட்டாங்க. ஆனா, அது உண்மையிலேயே பலன் அளிச்சிருக்கா? உண்மையிலேயே அது ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை உருவாக்கி இருக்கா அப்படின்னு கேட்டா, நிச்சயமாக அது எந்த முன்னேற்றத்தையும் உருவாக்கல. அது எந்த விதமான தாக்கத்தையும் என்டிஏக்குள்ள ஏற்படுத்தல. ஆஸ் இட் இஸ் கன்டின்யூ ஆகுது என்டிஏ. ஒண்ணே ஒண்ணு பிளவுபட்டு போன என்டிஏ அலையன்ஸ் மீண்டும் ஜாயின் ஆயிருக்கு. அது வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து உள்ளார வந்து அகாமடேட் ஆயிருக்காரு. 2024ல இல்லன்றது. எனவே இது அன்றிலிருந்து இன்று வரை தொடர்கதையாக இருக்கிற கூட்டணியாகவே தான் இருக்கிறதே தவிர பெரிய முன்னேற்றங்கள் எதுவும் இல்ல. இப்ப டெல்லியில போய் சந்திச்சிருக்கிறது கூட எடப்பாடி பழனிசாமியினுடைய தனிப்பட்ட ஒரு ஆசையின் பேரில் நடந்த சந்திப்பு தான். இது வந்து நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத அவங்க கூப்பிட்டு கேட்கிற நிலையிலும் இல்ல. ஏன்னா இவர் வந்து ஏற்கனவே ஒரு பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றினதுல பாஜக ரொம்ப கோவமா இருக்காங்க. நாங்க வந்து முடிவெடுப்போம். கூட்டணிக்கு யாரு வரணும், யாரு வர வேணாம்னு சொல்லின்னு. இந்த முடிவெல்லாம் பாஜக தான் எடுக்கும். இவர் எடுக்க முடியாது. இப்ப கூட நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி பிரிவு வந்து சேர்ந்தது கூட அதிமுகவினுடைய முயற்சியால் அல்ல. இவர்கள் சி.வி. சண்முகத்தை ராமதாஸ் கிட்ட தான் அனுப்பிச்சாங்க. ராமதாஸ் கிட்ட போய் சி.வி. சண்முகம் பேசிட்டு இருந்தார். ஆனா, அன்புமணிய பாக்கெட் பண்ணி கொண்டு வந்து இந்த அலையன்ஸ்குள்ள பிக்ஸ் பண்ற அந்த டீல பேசி முடிச்சது பாரதிய ஜனதா கட்சி தான். பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழிகாட்டுதலின்படிதான் இது நடந்து முடிஞ்சிருக்கு. அப்போ எல்லாவற்றையும் பாஜக செய்து நீங்க வெற்றி தீர்மானங்களை போடுகிறீர்களே என்கிற ஒரு வருத்தம் பாஜகவுக்குள் இருக்கிறது. நாங்க தான் இங்க இருக்கக்கூடிய பிரதான அரசியல் கட்சி. எங்கள் மீது ஏறிதான் நீங்க சவாரி செய்றீங்க. ஆனா எங்களுடைய கன்சர்னே இல்லாம நீங்க அரசியல் நடவடிக்கைகள்ல ஈடுபடுறீங்களேன்னு அதிமுகவுக்கு இருக்கிற வருத்தம். இவை எல்லாவற்றையும் நேற்றைக்கு அமித்ஷாவிடத்திலே கொட்டி தீர்த்திருக்கிறாரா அல்லது கெஞ்சி தீர்த்திருக்கிறாரா என்கிற செய்தி போக போகத்தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். இந்த மாத இறுதியில பிரதமர் மோடி தமிழ்நாடு வர இருக்கிறாரு. அவர் வந்து அமைக்கக்கூடிய இந்த அரசியல் மேடையில என்டிஏ தலைவர்களுக்கு தோற்றம் இருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்டிஏல இருக்கக்கூடிய எல்லா தலைவரும் ஒண்ணு சேர போறாங்க. சோ அதை நோக்கி என்டிஏ வடிவமைக்க வேண்டிய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி நகரதா சொல்லப்படுது. இப்ப அதனுடைய தொடர்ச்சியாக தான் அன்புமணி கூட்டணி இணைவதோ அல்லது மற்ற தலைவர்களா இணைவதோ அதை நோக்கி பார்க்க வேண்டியதா இருக்கு. எப்படி என்டிஏ அரசியலை அவங்க கொண்டு போறாங்க, இந்த என்டிஏல விஜய்க்கு ஸ்பேஸ் இருக்கா, அந்த விஷயத்தை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இதை பற்றி எல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல கண்டிப்பா விஜய்க்கு அதுல ஸ்பேஸ் இருக்கிறதா நான் கருதல. ஏன்னு சொன்னா, இப்ப எல்லாருமே இந்த 2 நாளா கொஞ்சம் சினாரியோ மாறி போயிருக்கு. ஜனநாயகன் படத்தினுடைய அந்த சென்சார் போர்டினுடைய பிரச்சனை. டெல்லிக்கு சிபிஐ சம்மன் அனுப்பிச்சு விஜயை வர சொல்லி இருக்கிறது. இது எல்லாவற்றையும் ஒரு நேர்கோட்டில் நிறுத்தி பார்க்கிறார்கள். நான் அப்படி புரிஞ்சுக்கல. ஏன் அப்படின்னு சொன்னா, அதிமுகவை வீழ்த்துவது ஒன்றுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கு பிரதானமான நோக்கம். நீங்க வந்து அலையன்ஸ் பார்ட்டின்னு சொல்லி பக்கத்துல நிற்க வைத்து முதுகில் குத்த வேண்டும். எப்படி பீகாரில் நிதிஷ்குமாரை வந்து உருதெரியாமல் மாற்றினார்களோ, அதுபோல அதிமுகவை இங்க உருதெரியாம மாற்றுவதற்கான 50% பணி நிறைவு பெற்றுச்சு. மீதம் இருக்கிறது இந்த தேர்தல் களத்துல அதிமுகவை அப்புறப்படுத்துகிற வேலையை செய்யணும். அப்ப அப்புறப்படுத்துற ஃபோர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தா, திமுக இல்ல. ஏன்னு சொன்னா திமுக அரசியல் களத்தில் அதிமுகவை வீழ்த்துமே தவிர, சித்தாந்த களத்தில் அதிமுகவை வீழ்த்தி முந்தி நிற்குமே தவிர, அதிமுகவினுடைய ஸ்பேஸ வேக்கமா மாத்தாது. அதை எந்த காலத்திலும் திமுக செய்ததே கிடையாது. ஆனா அந்த இடத்துக்கு விஜய் வருவாருன்னு இவங்க ஃபீல் பண்றாங்க. விஜயினுடைய அரசியலும் அதை நோக்கி நகருது. ஆனா விஜய் வந்து ஒரு கட்டுப்பாடற்று போறது மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கு. பாஜகவினுடைய எல்லா அனுகூலங்களையும் உள்வாங்கிக் கொண்டு போகணும்ன்றது பாஜகவினுடைய கணக்கு. ஆனா பாஜகவினுடைய கணக்குக்குள் வராமல் இவர் ஏதோ தனிச்சையாக நாம செயல்பட முடியும்ன்ற ஒரு எண்ணத்துக்கு விஜய் வர்றாரு. அப்படியெல்லாம் நீங்க தனிச்சையாக செயல்பட முடியாது. நாங்கள் தான் உங்களை இயக்குவோம்ங்கிறத அழுத்தமாக பாஜக இப்ப விஜய்க்கு புரிய வைத்திருப்பதாகத்தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதுதான் சம்மன். இப்போது ஜனநாயகத்துக்கு எழுந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனை. இப்போ இதுல என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா, நீங்க வந்து மோடி வரும்போது அந்த ஸ்டேஜ் வந்து ஃபுல் ஸ்டெடியா ரெடி ஆகுமா அப்படின்னு கேக்குறீங்க.
ஏற்கனவே ரெடியான ஸ்டேஜ் தான் சார் அது. நீங்க ஒரு அலையன்ஸ் பார்ட்டி புதுசா வந்து சேர்ந்து அந்த மேடையை என்ஹான்ஸ் பண்ணணும் இல்லையா? அப்பதானே இந்த கூட்டணிக்கு ஒரு பலம் சேர்ந்திருப்பதாக பொருள். யார கொண்டு வந்து நீங்க புதிதாக சேர்ப்பீங்க? இப்ப இருக்கிற ஒரே சாய்ஸ் எனக்கு தெரிஞ்சு தேமுதிக மட்டும்தான். ஏற்கனவே தேமுதிக நாங்க ஒரு மாநாடு அறிவிச்சிருக்கிறோம். அந்த மாநாட்டினுடைய முடிவில் தான் நாங்கள் கூட்டணி குறித்து முடிவு செய்வோம்னு சொல்றாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் அந்த மாநாட்டுல கூட கூட்டணி குறித்து அவங்க முடிவு செய்ய மாட்டாங்க. இப்ப ராமதாஸ் கடந்த காலத்துல ஒரு அரசியல செய்வாரு. இந்த பக்கமும் அந்த பக்கமும் பால உருட்டிக்கிட்டே இருப்பாரு. கடைசி நேரத்துல தான் கோல் போடுவாரு. அது தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு ஒரு 10 நாளைக்கு முன்பு, 5 நாளைக்கு முன்பா இருக்கும். சில நேரங்கள்ல தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு கூட அந்த கோல போடுவாரு. இப்ப அதே டெக்னிக்க, அதே எத்திக்ஸ இப்ப ஃபாலோ பண்ணது தேமுதிக அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். மாநாடு முடியும் போது கூட அவங்க அத அறிவிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது, நீங்க மோடி வந்தா யாரை புதிதாக ஏற்றுவீங்க மேடையில? ஏற்கனவே மதுரைக்கு ஒரு முறை அமித்ஷா வந்தாரு சார். இந்த அதிமுக அலையன்ஸ உறுதி செய்ததற்கு பிறகு வந்தார். அப்ப எல்லாரும் பரபரப்பா சொன்னாங்க, வைகோவினுடைய மகன்ட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க. அவர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரப்போறாரு. ஆனா கடைசி நேரத்துல வரல. அரசியல் சதுரங்கத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனா அது நடக்காமலேயே போச்சு. அதன் பிறகு இப்ப அது திமுக கூட்டணியில் நாங்க உறுதியா இருக்கோம்னு வைகோவும் அவருடைய மகனும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்றது நமக்கு தெரியாது. இப்ப நீங்க புதிதாக ஒரு கட்சியை சேர்க்காமல், புதிதாக ஒரு வரவு இல்லாமல் ஒரு மேடையை உருவாக்கினால், அது என்ன பெரிய புத்தெழுச்சிய நீங்க என்டிஏவுக்கு குடுத்துற முடியும்? தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி முகட்டில் இருக்குன்னு என்ன சொல்லிற முடியும்? ஒண்ணுமே இல்ல. அதே ஜான் பாண்டியன் தான். அதே கிருஷ்ணசாமி தான். அதே பாரிவேந்தர் தான். புதிய ஆட்கள் யாருமே இல்லையே. அப்ப எப்படி இந்த மேடைய நீங்க தயார் பண்ண போறீங்க? என்ன மாதிரி தயார் பண்ண போறீங்க? குறைந்தபட்சம் நீங்க ஓ பன்னீர்செல்வத்தையும், டிடிவி தினகரனையுமாவது இந்த கூட்டணியில அகாமடேட் பண்ணி அந்த மேடைய காட்டினாதானே ஓரளவுக்கு நீங்க பலம் வாய்ந்துட்டீங்க. அதிமுகவினுடைய வாக்குகளாவது ஒருமுகப்படுத்தப்பட்டு விட்டது என்கிற ஒரு எண்ணம் வரும். அதுக்கான இல்ல வாய்ப்பாவது அந்த விஷயத்த இருக்குல்ல. அந்த அந்த விஷயத்த இன்னைக்கு நிருபர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி நோக்கி கேள்வி எழுப்புனாங்க. டிடிவி கூட்டணி இணைச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இல்லைன்னு மறுக்கல. நாங்க எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டு இருக்கோம். எல்லாரும் உள்ள அணைக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப டிடிவி உள்ள கொண்டு வர போற ஓபிஎஸ் அடுத்து அப்படின்ற மாதிரி சசிகலா மட்டும் தான் கிடையாதுன்ற மாதிரி கிளியர் கட்டா சொன்னாரு. மற்றபடி மற்ற விஷயங்கள்லாம் வந்து எஸ்ஆர் கொஸ்டின் ஓப்பனா போட்டு உடைக்கல. சோ அப்ப அவர் அதை நோக்கி நகராருன்னு புரிஞ்சுக்கலாமா? மறுபடியும் எல்லாருமே ஒரு அதாவது பிரிஞ்சு போன எல்லாரும் ஒண்ணா வரப்போறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல அதாவது டிடிவி தினகரன் தான் சொன்னாரு, முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்துகிற அணியில் நாங்க நிற்க மாட்டோம். எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவதுதான் எங்களுக்கு இருக்கிற முதல் நோக்கம்னு எப்ப சொன்னாரு? ஒரு 25 நாளைக்கு முன்னாடி சொன்னார். இதே நோக்கம் தான் அதிமுகவிலிருந்து வந்த அந்த உரிமை மீட்பு குழுவை நடத்துகிற ஓ பன்னீர்செல்வத்தினுடைய தரப்பும். அவங்களும் சவேரா ஹோட்டல்ல கூட்டம்லாம் போட்டு ரொம்ப கடுமையா பேசினாங்க. இப்போ அண்மையில நடந்திருக்கிற அமமுகவினுடைய பொதுக்குழுல தஞ்சாவூர்ல ஒரு சின்ன மாற்றம் வந்துருச்சு. என்ன அங்க சொல்றாருன்னா, நாங்க வந்து வீழ்த்துகிற களத்தில் இருக்கிறோம். யாரை வீழ்த்துகிறோங்கிறத தேர்தல் நேரத்துல நாங்க முடிவு பண்ணுவோம். ஆனா புதிதாக அமையப் போகிற அரசில் அமமுகவை சேர்ந்தவர்கள் அமைச்சர்களாக இருப்பார்கள். யார் அவர் பேசுனது? டிடிவி தினகரன் பேசுனது. இந்த நேரத்துல துரோகியா, எதிரியா என்றெல்லாம் நான் பார்த்து கொண்டிருக்க முடியாது. இது தேர்தல் களம்ங்கிறார். அப்போ அந்த பேச்சு கொஞ்சம் மாறி இருக்கு. என்ன மாறி இருக்கு அப்படின்னு சொன்னா, அதிமுக கூட்டணிக்குள்ள, தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள அதிமுக அகாமடேட் பண்ண போற ஒரு அலையன்ஸ்குள்ள போய் அமமுக நிக்க போகுதுங்கிறது மாதிரியான ஒரு பேச்ச அவர் வெளிப்படுத்துறாரு. ஆனா இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும்? இப்ப டெல்லியில போய் இப்படி ஒரு செய்திய எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி இதை தெரிவித்ததற்கு பிறகு அதிமுகவுக்குள் அது எந்த மாதிரியான தாக்கத்தை உருவாக்கும்? அதிமுகவுக்குள் என்ன மாதிரியான அது அதிருப்தியை உருவாக்கும்ங்கிறதெல்லாம் இந்த ஒரு 5 நாட்களுக்குள்ள நீங்க ஆய்வு செய்து பார்க்க வேண்டிய செய்தி. எடப்பாடி பழனிசாமி மட்டும் டிடிவி தினகரன் வேணாம்னு நினைக்கல. டிடிவி தினகரன் இந்த கூட்டணிக்குள்ள வரக்கூடாதுன்னு அதிமுகவுல இருக்கிற பல தலைவர்கள் நினைக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய மனநலம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் நீங்க இந்த முடிவு எடுக்க முடியும். எதுவாகவே இருந்தாலும் கூட கடைசி முடிவு டிடிவி தினகரன் வர்றாருன்னா ஓ பன்னீர்செல்வத்துக்கு அவர் ஓகே சொல்லலையே. ஓ பன்னீர்செல்வத்துக்கு எங்க ஓகே சொல்லிருக்காரு? அவருடைய பேச்சுல கிளியரா ஏதாவது சொல்லியிருக்காரா? ஓ பன்னீர்செல்வம் வரட்டும். நாங்க எல்லாரும் சேர்ந்து இருந்து வீழ்த்துவோம்னு சொல்லியிருக்காரு. ஏன் அந்த வரவேற்பையோ அல்லது அந்த வாசலை திறந்து வைக்கிற வேலையோ எடப்பாடி பழனிசாமி செய்யல? அப்ப அது எங்க தடுக்குது? அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கு அந்த இடத்துல? நீங்க அதிமுக வாக்குகள் ஒருமுகப்படுத்தப்படணும்ல சார். சசிகலா களத்துல இல்ல சார். நீங்க விட்டுருங்க. சசிகலாவை சேர்க்கவே வேண்டாம். ஏன்னா சசிகலா அம்மையார் ஒரு அமைப்பாகல, சசிகலா அம்மையார் வீதிக்கு வரல, சசிகலா அம்மையார் அதிமுகவை பேசல. அப்பப்ப தேவைப்பட்டா ஒரு பிரஸ் மீட்ல வந்து நின்னு பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த 5 ஆண்டு காலத்துல அவங்க செய்திருக்கிற வேலை. ஆனா தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் களத்துக்கு வந்துட்டாங்க. 10 பேரை திரட்டிட்டாங்க, மாலை போடுறாங்க, மரியாதை பண்றாங்க.
தினந்தோறும் வீதிகள்ல போறாங்க, ஏதாவது நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கிறாங்க. ஒரு தனி அமைப்பையே கட்டிட்டாரு தினகரன். அப்ப இவங்கள அகாமடேட் பண்ணி அதிமுக வாக்குகளை ஒருமுகப்படுத்தினாலே அது 22, 23% வாக்கு வங்கி ஆயிடுது. அதற்கான முன்னேற்பாடுகள் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா வெறும் பேச்சாகத்தான் நேற்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறதே தவிர செயல்பாட்டுக்குள் அது வந்ததாக நான் கருதல. அப்படியே அது செயல்பாட்டுக்குள் வந்தாலுமே கூட அது எலெக்ஷன்ல எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்றத பார்க்கணும்ல. இப்ப அமமுக கேண்டிடேட் தினகரன் போடுறாரு. அதிமுக மனமு வந்து வேலை செஞ்சிருவாங்களா? அதிமுக மனமாச்சரியங்கள்ல கடந்த காலத்துல விட்டுட்டு வந்து வேலை செய்யறதுக்கு தயாரா இருக்காங்களா? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. ஓ பன்னீர்செல்வத்தையும் நீங்க கொண்டு வந்துட்டீங்க. ஓ பன்னீர்செல்வத்தை அங்க இருக்கக்கூடிய தேனியில் இருக்கிற நிர்வாகிகளை வச்சே பேச வச்சு அவமானப்படுத்த வச்சு அவர் குறித்து தப்பாக சித்தரிக்க வச்சது யாரு? எடப்பாடி பழனிசாமி. ஓ பன்னீர்செல்வம் தரப்பு எடப்பாடியை டேமேஜ் பண்ணிருக்காங்க. அதையும் சொல்லணும் நம்ம. ஓ பன்னீர்செல்வம் தரப்புல இருக்கிற ஆட்களும் தேனி சையதுகான் மாதிரியான ஆட்கள்லாம் கடுமையா அட்டாக் பண்ணி எடப்பாடி பழனிசாமியை தற்கூறின்னு இருக்கிறாங்க. இவர் வந்து தொண்டனா இருக்கிறதுக்கே தகுதி இல்லைன்னு இருக்காங்க. இப்ப இதெல்லாம் இவ்வளவு சீக்கிரத்துல மறந்து இது ஜெல் ஆயிடுமா? முதல்ல அலையன்ஸுக்கு வரணும். அலையன்ஸுக்கு வந்து அது ஓட்டாக மாறணும். அப்புறம் எலெக்ஷன் ஒர்க்ல ரெண்டும் சேர்ந்து மிங்கிள் ஆகி ஒர்க் பண்ற ஒரு சுச்சுவேஷன் வரும். இன்னும் பாஜக அதிமுகவே மிங்கிள் ஆகிற சுச்சுவேஷன் வரல. எனவே இது ஒரு கடினமான போராட்டம் தான் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும். இதை எப்படி வென்றெடுக்க போகிறார்கள் என்பதை பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஆனா ஏதோ ஒரு வியூகங்கள் வகுக்கப்படுது. ஏன்னா ஒரு திடீரென வேகம் எடுக்குது என்டிஏவினுடைய வேலைகள். அப்ப அதுல ஒரு கன்சர்ன் ஏதோ வச்சுட்டாங்க. ஏதோ தேர்தலை முன்னோக்கி நகர்த்துவதற்கான ஒரு வேலையாக இருக்கலாம். அல்லது இந்த அலைன்ஸ் நல்லா பிக்ஸ் பண்ணி தமிழ்நாட்டு களத்துல கொண்டு வந்து நிறுத்தி அதுல ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கி அதன் பிறகு தேர்தலை சந்திக்கலான்றது இருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு வேலையை என்டிஏ துவங்கி இருக்கிறது. அது வேகம் எடுக்க துவங்கி இருக்கிறது என்பது மட்டும் உண்மை. என்டிஏ வேகம் எடுக்குது அப்படின்னா அப்ப தமிழ்நாட்டுல திமுக அலையன்ஸ்க்கு பேரலா என்டிஏ அலையன்ஸா அப்படின்ற ஒரு அரசியல் நிறுவனம் அமித்ஷா முயற்சி செய்யறாரா? இது கூட டிவிகேன்னு ஒண்ணு இருக்கு. டிவிகேக்கான ரோல் என்ன? அதாவது களத்தை வந்து நம்ம 2 பேரும் பங்கிட்டுக்கலாம். திமுக அலையன்ஸ் பிறகு என்டிஏ, அதாவது அதிமுக அலையன்ஸ் அப்படின்ற மாதிரி கொண்டு போகலாம்னு சொல்லி டெல்லி பாஜக விரும்புறாங்களா? இதுல விஜயோட ரோல் என்ன? விஜய் எப்படி இவங்க டீல் பண்ண போறாங்க? இல்ல சார், விஜய்க்கு ரோல் ஒன்னும் இண்டிவிஜுவல் தான் சார். விஜய்க்கு ஒன்னும் பெரிய ரோல் வந்து இந்த அலைன்ஸ்ல பேரலா கிடையாது. ஏடிஎம்கே டிஎம்கேல. அப்ப அவர் இண்டிவிஜுவல் தான். அவர் கூட சில உதிரி கட்சிகள் பாஜக வேண்டாம் என்று நினைக்கக்கூடியவர்கள், திமுகவுக்குள்ள அகாமடேட் ஆக முடியாதவர்கள். எத்தனை பேரை திமுக அகாமடேட் பண்ணிடும்? சின்ன சின்ன கட்சிகள் நிறைய அகாமடேட் பண்ண முடியாது. திமுகவில் ஏகப்பட்ட கட்சிகள் போய் சேர்த்துட்டாங்க. இப்போ வந்து அது வந்து ஒரு ஹவுஸ்ஃபுல் அலைன்ஸாக மாறிடுச்சு. அப்ப வேற என்ன வாய்ப்புங்கும் போது ஏதோ பாஜக எதிர்ப்பை பேச வேண்டும். பாஜக இருக்கிற கூட்டணிக்கு போக முடியாது. அப்போ விஜய் கிட்ட போலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு சின்ன சின்ன கட்சிகள் வருவாங்க. அதுதான் விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு. இப்ப இந்த கூட்டணி கணக்குகளுக்குள் விஜய் வரவே மாட்டார் என்றுதான் நான் உறுதியாக நம்புறேன். அது ஜனநாயகனுடைய இந்த பிரச்சனைக்கு பிறகு நிச்சயமாக அது நடக்காது என்று நான் நம்புறேன். அதே நேரத்துல காட்டித்தானே ஆகணும் அமித்ஷா. நீங்க அமித்ஷா வியூகம்னு ஒண்ணு இல்ல அப்படின்னு தமிழ்நாட்டுல ப்ரூவ் பண்ணிட்டோம் இல்லையா? அது இருக்கு. அது அட்லீஸ்ட் அலைன்ஸ் ஃபார்ம் பண்றதுலயாவது நடக்கும்னு சொல்லி அமித்ஷா காட்ட வேண்டிய கட்டாயத்துல இப்ப இருக்காரு. திமுக கூட்டணி நாளுக்கு நாள் பலமாயிட்டே போகுது. இந்த கூட்டணிக்கு பேரலான ஒரு கூட்டணி அட்லீஸ்ட் ஃபார்ம் பண்ணவாவது செய்யணும்ல. நீங்க அது சக்சஸ் பண்றீங்க பண்ணல, அதெல்லாம் தேர்தல் முடிவு சார். ஃபார்ம் பண்ணி ஒரு மெகா கூட்டணியை காட்டணும்ல. இப்ப நீங்க முன்னாடி ஒரு கேள்வியில கேட்டீங்க, மோடி வரும்போது அந்த மேடையை பெரிதாக காட்டுவதற்கான வேலை நடக்கிறதான்னு. அதை காட்டியாவது ஆகணும்ல. அதை காட்டினாதானே குறைஞ்சபட்சம் அமித்ஷாவினுடைய லாபி என்னன்றதையாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிய வைக்க முடியும். அதற்காக அவர்கள் மெனக்கெடுகிறார்கள். என்ன பிரச்சனைன்னா இங்க கட்சிகளுக்கு பஞ்சம் வந்துருச்சு சார். அதிமுக கூட்டணிக்கு வருகிற பெரிய கட்சிகள் யாரும் இல்ல. பெரிய கட்சிகள் பூரா திமுக கூட்டணிக்குள்ள இருக்காங்க. பெரிய கட்சி என்று சொல்லப்படுகிற கட்சிகளில் 1, 2 கட்சிகள் முடிவை அறிவிக்காமல் இருக்கு. இப்ப ஒண்ணும் இல்ல. ராமதாஸ் திடீரென போய் அன்புமணி பெறுகிற 15 இடங்களில் மட்டும் நான் கேண்டிடேட்டை போட்டு வீழ்த்திடுவேன். அன்புமணி வெற்றி பெற விடாமல் தடுப்பது ஒன்றுதான் எனக்கு இருக்கிற இப்ப பிரதானமான நோக்கம்னு முடிவெடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். திமுக கூட்டணியில சேர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். விஜயோட போய் கரம் கொடுத்துட்டா என்ன செய்வீங்க? அப்ப இந்த கூட்டணியினுடைய வியூகம் வந்து முனைமலங்கி போகும்ல. அப்ப நீங்க ராமதாஸ காம்ப்ரமைஸ் பண்ற இடத்துல இருக்கீங்களா? அது ரொம்ப முக்கியமான கேள்வி இல்ல. இப்ப அமித்ஷா பேசி ராமதாஸ அகாமடேட் பண்ணிடுவாரா? ராமதாஸுக்கு இப்போ ஒரு ஈகோ பிரச்சனை இருக்கு. நான் தானே கட்சிக்கு தலைவரு. என்ன இல்லாம பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு வந்துருச்சுன்னு அன்புமணியை கூப்பிட்டு நீங்க பிக்ஸ் பண்ண பிறகு நான் எப்படி உங்க அலைன்ஸுக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப இவரை கூப்பிட்டு நீங்க அலைன்ஸ்ல பிக்ஸ் பண்ணா அப்புறம் ஏன் என்ன கூப்பிட்டீங்கன்ற கேள்வி அன்புமணிக்குள்ள வந்துடும். இப்ப இந்த இடர்பாடுகளை எல்லாம் எப்படி களைய போகிறார்கள் என்பதை வைத்துதான் இவங்க பேரலா ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி பெரிய ஸ்ட்ரென்த்தான அலைன்ஸோட வந்து நிக்க போறாங்களா என்னன்ற முடிவுகள் எல்லாம் தெரியும். பெரிய சேலஞ்ச் இருக்கு. அதே நேரத்துல பணிகளும் வேகம் எடுத்திருக்குங்கிறது தான் யதார்த்தமான செய்தி. பாப்போம் சார். தமிழக அரசியல் களம் பரபரப்பா இயங்கிட்டு இருக்கு. அடுத்த கட்ட எதிர்ப்பு நகர்ந்து கொடுத்து பார்க்கலாம். நன்றி.
நன்றி.